வணக்கம். சி. திருப்பதி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே. கலையறிவியல் கல்லூரி, தன்னாட்சி, புதுக்கோட்டை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இயேசு காவியம் ஊதாரி பிள்ளை. நூல் குறிப்பு: இயேசு காவியம் பாயிரத்துடன் பிறப்பு, தயார்படுத்துதல், பொது வாழ்வு, பாடுகள், மகிமை என்னும் 5 பாகங்களையும் 149 அதிகாரங்களையும் கொண்டது. இது கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் இறுதியாக எழுதப்பட்ட ஒரு காவியமாகும், ஒரு படைப்பாகும். இவர்கிட்ட போய் கிறித்துவ சமயத்தவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்நூலை இயற்றியுள்ளார். இப்போ கிறித்துவ சமயத்தவர்கள் தன் சமயத்தை பற்றிய ஒரு காவியத்தை ஏற்றுமாறு கேட்குறாங்க. அதற்கு கண்ணதாசன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு வெறுப்பு காட்டாமல் உடனடியாக இயேசு காவியத்தை சில நாட்களுக்குள்ளேயே எழுதி முடித்து அதை கொடுக்கிறார். அப்படி கொடுத்ததன் மூலமாக இவரை எம்மதமும் சம்மதமாக மதிக்கும் பண்பை பெற்றவர் என எல்லோரும் போற்றினாங்க. இவர் கவிதைகள், புதினங்கள், திரைப்பட பாடல்கள் இப்படி இயற்றக்கூடிய பன்முகத்தன்மை பெற்றவராக திகழ்ந்தவராக இருக்கிறார். அடுத்து ஊதாரி பிள்ளை. இப்போ ஊதாரி பிள்ளை என்பது தான் நமக்கு இருக்கக்கூடிய பாடப்பகுதி. ஊதாரி பிள்ளை என்பதன் பொருள். ஊதாரி அப்படின்னா பொதுவாக பொறுப்பற்றவன், சோம்பேறி, அதற்கப்புறம் எந்த ஒரு செயலுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காதவன், குடும்ப பொறுப்பற்றவன் என்ற நிலையில் பார்க்கலாம். இப்போது ஒரு ஊரில் செல்வந்தர் இருக்கார். அந்த செல்வந்தர் அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. அந்த 2 மகன்கள் இருக்கிற போது ஒருவன் மூத்தவன் மணியான முத்து, ரொம்ப நல்ல பையன். 2வது பையன் யாருக்கும் பயன்படாத மழை நீரில் உழைக்க நினைக்கக்கூடிய நெத்து அப்படின்னு பதிவு செய்கிறார். அதாவது பொறுப்பற்றவன் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். அப்போது அந்த ஊதாரி பிள்ளை அவன் 2வது இளையவன். அப்போது இவருக்கு ஊர் முழுவதும் சொத்து இருக்குது. இந்த செல்வந்தருக்கு நகைகள் இருக்குது, பணங்கள் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது. இவங்க 2 பேருமே 11 வயதை எட்டிடுறாங்க. அப்படி 11 வயதை எட்டிய பிறகு, அதாவது திருமணம் செய்யக்கூடிய அந்த வயதை எட்டிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு இளைய மகனுக்கு ஒரு ஆசை வந்துகிறது, ஆடம்பரமான ஆசை. சொத்தை பகிர்ந்து கொடுங்க, நகை பணத்தை பிரித்து கொடுங்க என்று கேட்குறான். அப்பாவும் மறுக்கிறார், தயங்குகிறார், மறுக்கிறார். அவனுடைய தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய அந்த நிலையில் வேறு வழியின்றி இளைய மகனுக்கு மூத்த மகனுக்கும் சொத்தை பிரிக்க முடிவு செய்கிறார். மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் ஆளுக்கு சரிபாதி அப்படிங்கிற நிலையில் சொத்தை பிரித்து கொடுக்குறார். அப்படி பங்கு போட்டு பிரித்து கொடுக்குறாரு. கொடுத்ததில் அந்த இளைய மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆடம்பரமும் தீய பழக்கங்களும், பங்கு பிரித்து இருக்கக்கூடிய சொத்தையெல்லாம் விற்றுட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வெளிநாடு போயிடுறான். வெளிநாட்டுக்கு போய் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறான். அங்கே போயிட்டு செல்வங்களை இழக்கிறான், எளிமையாக இழக்கிறான். அதே போல் மது அருந்துறான். அதே போல் பொது பெண்டீரோட உறவு கொள்கிறான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே இழந்துடுறான். இழந்த பிறகு அந்த நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது.
அந்த நாட்டில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிற போது அந்த பஞ்சத்தை இவன் இழந்த செல்வத்தை இழந்துட்டான். இழந்த நிலையில் பெரிய பஞ்சமும் ஏற்படுது. அவன் வாழ்வதற்கான வழியே இல்லை. ஒருவேளை சோத்துக்கு அவன் அண்ணல் படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இரவில் இதை எண்ணி படுக்கிறான். ஒரு கனவு வருது. அந்த கனவுல அப்பா எவ்வளோ பெரிய செல்வந்தர், அந்த செல்வந்தர் வீட்டு பிள்ளையாக நாம் பிறந்து எந்த ஒரு பேச்சையும் கேட்காம தேவையில்லாமல் இப்படி ஆடம்பர வாழ்க்கையின் மூலமாக இவ்வளோ செல்வங்கள் பணங்கள் எல்லாருமே இழந்துட்டோமே. இன்று நாம் வேலையாள் போல இன்னைக்கு வேலை செய்தால் தான் ஒரு வேளை உணவு சாப்பிட முடியுமே என்ற நிலைக்கு ஆயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்பாக்கிட்ட போகிற மாதிரி ஒரு கனவு காண்றான். அந்த கனவின் மூலமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடனடியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன்கிட்ட போகிறான். அந்த மன்னன்கிட்ட போய் கேட்குறான், மன்னா எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு. அந்த மன்னனும் அவனை பார்த்து பன்றி மேய்க்கக்கூடிய வேலையை கொடுக்குறாரு. பன்றிக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவைத்தான் அவன் உண்ணணுங்கிற நிலையும் ஏற்படுது. இதனால் என்ன பண்ணுறான்னா, வெந்து நொந்து அவன் தாய்நாடு திரும்புவதற்கான வேலையை செய்கிறான். ஊரை விட்டு அந்த அயல் நாட்டை விட்டு தாய்நாடு வந்துடுறான். அப்படி தாய்நாடு வந்த அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து கொண்டு அப்பாக்கிட்ட நம்ம போய் நிற்க முடியாது. ஏன்னா அப்பா எவ்வளோ சொல்லி நம்ம கேட்காம நம்ம இப்படி அப்பாவோட சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் நம்ம விட்டுட்டு தான் நம்ம போயிருக்கோம். அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்போ போய் அப்பாக்கிட்ட எப்படி நிற்கிறது என்ற நிலையில் அவன் தயங்கி இருக்கிறான். இருப்பினும் அப்பாவை தவிர வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது என்ற நிலையில் உடனே என்ன பண்ணுறான்னா, ஒருவர் மூலமாக தான் செல்வங்கள் எல்லாம் இழந்து தாய்நாடு வந்ததாக தகவல் கொடுக்குறான். அப்படி அந்த தகவலை ஒருவர் போய் அப்பாக்கிட்ட போய் அந்த பெரிய செல்வந்தராக இருக்கக்கூடிய அவங்க அப்பாக்கிட்ட இளையமகனுடைய அப்பாக்கிட்ட போய் சொல்கிறாரு. உடனடியாக இளைய மகனை காண வேண்டும் என்று ஆள் அனுப்பி அவனை வரவழைத்து அவன் ஏன் இந்நிலைக்கு ஆளானா என்ற கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அப்படி கேட்டுட்டு தன் மகனுக்கு நேர்ந்த நிலையெல்லாம் எண்ணி வருத்தப்படுகிறார். மகனும் அப்பாவிடம் தனக்கு நேர்ந்த நிலையெல்லாம் சொல்லி அழுகிறான். அவனை ஆற்றிவிட்டு அவனுக்கு தேவையான உடை, உணவு போன்றவற்றை வேலையாட்கள் மூலமாக கன்றுகள் நிறைந்த கறிகளை அவனுக்கு பசியாற்றுவதற்கு கொடுக்கிறார். மகன் வந்ததில் மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே அன்று இரவு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்கிறார். மூத்த மகன் வெளியில் சென்றுவிட்டு திரும்பி வருகிறான். அப்படி திரும்பி வருகிற போது அவன் தந்தையை காண வேண்டும் என்று வருகிறான். அப்பொழுது அவன் வீட்டில் பெரிய தோரணங்கள் கட்டி வெளிச்சங்கள் நிறைந்த நிகழ்ச்சியோடு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மறப்போம், மன்னிப்போம். அப்போது மூத்த மகன் ஒருத்தன்ட்ட கேட்குறான், பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட, ஏன்பா என்னாச்சு, எங்கள் வீட்டில் பெரிய வெளிச்சங்கள்லாம் நிறைந்து சத்தம் கேட்கிறதே, பாடல் ஆடலாம் கேட்பது போல் இருக்கிறதே, என்னென்ன என்று கேட்கிறான். அதற்கு உன்னுடைய சகோதரன் வீடு திரும்பி விட்டான். அதனால் உன் அப்பா அவனை வரவேற்று அவனுக்கான உணவு இந்த ஆடம்பர நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொல்ல, இதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, நேரடியாக அப்பாக்கிட்ட போகிறான். அப்பா, உங்கள் கூட இருந்து நான் இந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து கொள்கிறேன். அவனும் நம்ம கண்ணு முன்னாடி சொத்துக்களை பிரித்து கொண்டு அனைத்தையுமே இங்கே விட்டு சென்று விட்டானே, அவனுக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறான். அதற்கு அப்பா அப்படியே தளதளத்த நிலையிலே சொல்கிறாரு, உன் தம்பி ஊதாரியாக இருந்தவன் இறந்து விட்டான். இப்பொழுது திருந்தி நல்லவனாக நம்மிடம் வந்திருக்கிறான்.
ஆகவே அவன் புது பிறப்பு எடுத்திருக்கிறான். அதாவது இப்பொழுது அவன் புதியவனாக பிறந்திருக்கிறான். ஆகவே அவனை இன்முகத்தோடு நாம் வரவேற்க வேண்டும், அவனையும் வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்கிறான். அப்போது மூத்த மகன் வருத்தத்தை இளைய மகன் திருத்துவதில் இருந்து ஒரு தந்தை செய்ய வேண்டிய செயலை அவர் நிறைவாக செய்திருக்கிறார். அதாவது மறப்போம், மன்னிப்போம். கடந்த காலத்தில் அவன் செய்த அந்த தீய செயலை மறந்து அவன் இறந்து போனவன் என்றும் இப்பொழுது அவன் புதியவனாக பிறந்து நம்மிடம் வந்திருக்கிறான் என்றும், ஆகவே அவன் நம்மிடமிருந்தே புதிய வாழ்வை தொடங்கட்டும் என்று அப்பா தன்னுடைய மூத்த மகனிடம் கூற அவனும் மகிழ்ந்து அதை ஏற்றுக்கொள்கிறான். நன்றி, வணக்கம்.